அன்பான நண்பர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய நாளில் என்ன சம்பவத்தை பற்றி நான் உங்களோடு பேசப்போகிறேன் என்று சொன்னால், இன்று அநேக நம்முடைய சகோதரர்கள், நண்பர்கள் வெளிநாடு தேசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகின்றேன், ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, கட்டார் அல்லது சவுதி அரேபியா அப்படியாப்பட்ட சில நாடுகளுக்கு வருகை தர இருக்கின்ற நண்பர்கள், புதிதாக வருகை தர இருக்கின்ற நண்பர்கள், நாங்கள் அநேகமானவர்கள் ஏஜென்ட்ஸ் மூலமாகவே நாங்கள் வேறு ஒரு நாட்டுக்கு வருகை தருகின்றோம். அங்கே நாங்கள் வருகை தருகின்ற பொழுது முக்கியமாக ஏஜென்சியிடமிருந்து நாங்கள் வருகின்ற எந்த கம்பெனிக்கு வருகின்றோமோ அந்த கம்பெனியிடமிருந்து எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று கொடுப்பார்கள். அந்த அக்ரிமெண்டை நன்கு வாசித்து அறிந்து அதில் சைனிடுமாறு நான் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது காரியம், நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய வேலையை பாருங்கள். நீங்கள் என்ன வேலைக்காக இங்கு வருகை தருகின்றீர்கள்? உங்களுடைய ஜாப் என்ன ஜாப்பாக இருக்கின்றது? கிளீனராக இருக்கலாம், அல்லது ஒரு பேக்கரி ஜாப்பாக இருக்கலாம். என்ன வேலைக்காக இங்கு வருகின்றீர்கள்? என்ன வேலையை அங்கு மென்ஷன் பண்ணியிருக்கின்றார்கள் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். மற்றதாக, உங்களுடைய சலரியை குறித்து சிந்தியுங்கள். நீங்கள் எவ்வளவு சம்பளத்தை இங்கு பெறப்போகின்றீர்கள்? எவ்வளவு சம்பளம் அந்த அக்ரிமெண்ட்லே உங்களுக்கு போட்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். உங்களுடைய பேசிக் சம்பளத்தை நீங்கள் பாருங்கள். மற்றதாக, உங்களுக்கு புட் அலவுன்ஸ் கொடுக்கிறார்களா என்று சொல்லி பாருங்கள். சாப்பாட்டுக்காக ஏதாவது கொடுப்பனவை அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறார்களா என்று சொல்லி பாருங்கள். மற்றதாக, ரெக்கமெண்டேஷன், நீங்கள் தங்குவதற்கான இடம் உங்களுக்கு தருகின்றார்களா என்பதை நன்கு பாருங்கள். மற்றதாக, டிரான்ஸ்போர்ட், நீங்கள் வேலை செய்கின்ற இடத்துக்கு போய் வருவதற்கான போக்குவரத்து செலவு அல்லது வண்டியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார்களா என்று சொல்லி பாருங்கள். அடுத்ததாக, உங்களுக்கு லீவ் சேலரி கொடுக்கின்றார்களா என்பதை பாருங்கள். நீங்கள் ரிட்டர்ன் ஒரு நாட்டுக்கு வந்து நீங்கள் 2 வருட பணியை முடித்துவிட்டு மீண்டும் நீங்கள் நாட்டுக்கு போகின்ற பொழுது உங்களுக்கு லீவுக்கான அந்த சேலரியை கொடுக்கின்றார்களா என்று சொல்லி பாருங்கள். அடுத்தது, உங்களுக்கு நீங்கள் வருகின்ற பொழுது வேலையை முடித்து 2 வருடத்தை முடித்து நீங்கள் உங்களுடைய நாட்டுகளுக்கு நீங்கள் போகின்ற பொழுது உங்களுக்கு டிக்கெட் கம்பெனி தருகின்றதா என்பதை பாருங்கள். அடுத்ததாக, மெடிக்கல், இங்கே வந்து நீங்கள் வேலை செய்கின்ற காலங்களிலே உங்களுக்கான மெடிக்கல் செலவுகளை கம்பெனி பாரம் எடுக்கின்றதா என்பதை பாருங்கள். முக்கியமான இவ்வாறான சில விடயங்களை நன்கு ஆராய்ந்து அறிந்து நீங்கள் வெளிநாடு தேசங்களுக்கு பணியாற்ற வருவீர்களே என்று சொன்னால் மிகவும் பெறுமதியாக இருக்கும். உங்களுடைய அக்ரிமெண்டில் என்ன போடுகின்றார்களோ அதைத்தான் இங்கு உங்களுக்கு கொடுப்பார்கள். அதற்கு மாறாக எதையுமே பெற்றுவிட முடியாது. நாங்கள் அக்ரிமெண்டை போட்டு வந்தோமே என்று சொன்னால் 2 வருடங்கள் இங்கே நாங்கள் பணியாற்ற வேண்டும். ஆகவே இந்த 2 வருடங்கள் நாங்கள் பணி ஆற்றுவதற்கான அக்ரிமெண்ட் தான் அவர்கள் அங்கே போட்டு நம்மளை இங்கு எடுக்கின்றார்கள். நாம் அந்த 2 வருடங்களையும் இந்த இடத்திலே வந்து நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். ஆகவே தான் முக்கியமான இந்த விடயத்தினை நன்கு ஆராய்ந்து அறிந்து வாருங்கள். தற்பொழுது ஒரு லேபருக்கான
வேலையை பெற்று நீங்கள் வருகிறீர்களே என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு 1500 ரியாலுக்கு கடைசி ஒரு 1500 ரியால் சம்பளம் கிடைக்குமே என்று சொல்லி சொன்னால் மிகவும் உதவியாக இருக்கும். அதோடு கூட உங்களுக்கு புட் அலவுன்ஸ் கிடைக்குமே என்று சொல்லி சொன்னால் நல்லது. ஏனென்று சொல்லி சொன்னால் தற்பொழுது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளிலே விலைவாசிகள் அதிகரித்திருக்கின்றது. விலைவாசிகள் எந்த பொருட்களை நீங்கள் எடுக்கப் போனாலும் டபுள்ஸ் பேமெண்ட் செய்யக்கூடிய அளவிலே இருக்கின்றது. 10 ரியாலுக்கு விற்ற ஒரு தேங்காய் போத்தல் தற்பொழுது 20 ரியாலாக மாறிவிட்டது. ஆகவே மிகவும் அவதானித்து வேலைக்காக வருகின்ற நீங்கள் நான் தற்பொழுது சொன்ன விடயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதை நன்கு சிந்தித்து வாருங்கள். இத்துடன் நான் இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்ளுகின்றேன். இந்த வீடியோவை பார்க்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களும், அன்பர்களும், நண்பர்களும், நம்முடைய உறவுகளும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலமாக அநேகர் பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.